கந்துரட FM வழங்கும் மின்னும் மின்மினிகள் சிறுவர் நிகழ்ச்சி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வண்டக்கனவுகளோடு வட்டமிட்டுக் கொண்டிருக்கும் செல்ல குழந்தைகளுக்கான மின்னும் மின்மினிகள் நிகழ்ச்சியில் இன்றும் உங்களை நாங்கள் சந்திக்க வந்திருக்கின்றோம். நவம்பர் மாதம் 3ஆம் திகதி கம்பளை ஜாஹிரா மஹமூத் மண்டபத்தில் ஒளிப்பதிவு செய்யப்பட்ட மின்னும் மின்மினிகள் சிறுவர் நிகழ்ச்சியை தான் இன்று நாங்கள் உங்களுக்காக வழங்கப் போகின்றோம். அன்றைய தினம் எங்களுடைய குழந்தைகள் மிக அழகாக அவர்களுடைய ஆற்றலை மேடையில் காட்டினார்கள். அதை எல்லோரும் கேட்க வேண்டும் இல்லையா? அதற்காக தான் அன்று ஒளிப்பதிவு செய்யப்பட்ட குழந்தைகளில் 10 பேர்களுடைய குரல்களை இன்று எங்களுடைய நேயர்களுக்காக நாங்கள் ஒளிபரப்ப போகின்றோம். இதோ அந்த 10 குழந்தைகளின் அழகான குரல்கள் உங்கள் காதுகளில் வந்து ஒலிக்கப் போகின்றது. முதலாவதாக எங்களுடைய நிகழ்ச்சி வழமையாக ஒரு கிராஸோடு தான் ஆரம்பமாகும். அந்த கிராஸை எங்களுக்கு வானொலியில் தான் எப்பொழுதுமே கேட்ட வழக்கம் இருக்கின்றது. ஆனால் அந்த கிராஸுக்குரிய குரல் இன்று மேடையில் நேரடியாகவே உங்கள் முன் ஒலிக்க போகின்றது. அவரிடமே கேட்போம், அவருடைய பெயர் என்ன, பாடசாலையில் கற்கின்றார் என்று. எனது பெயர் முகமது அஸ்ஸாம். நான் நாரமலையில் உள்ள கிரிமின்ஹாஜ் முஸ்லிம் வித்யாலயம் என்ற பாடசாலையில் கல்வி கற்கின்றேன். நான் தரம் 6. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அர்-ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் خلق الإنسان علمه البيان الشمس والقمر بحسبان والنجم والشجر يسجدان والسماء رفعها ووضع الميزان ألا تطغوا في الميزان وأقيموا الوزن بالقسط ولا تخسروا الميزان والأرض وضعها للأنام فيها فاكهة والنخل ذات الأكمام والحب ذو العصف والريحان فبأي آلاء ربكما تكذبان صدق الله العظيم. அடுத்ததாக வண்ணக்கனவுகளை நனவாக்கிக் கொண்டிருக்கும் மின்னும் மின்மினிகள் நிகழ்ச்சியில் இடம்பெறப் போவது யாருடைய குரல்? அவரிடமே கேட்போம். யாரே? என்னுடைய பேர் RAM சாதிர். நான் அருப்பதல் தைக்கிறேன். இந்த ஸ்கூல் சாந்த சில்வஸ்டர் வித்யாலயா. நான் 8ஆம் தரத்தில் படிக்கிறேன். இன்று எங்களுடைய மேடையில் நீங்கள் என்ன சொல்ல போகின்றீர்கள்? ஹதீஸ் சிங்கல் மொர்த்திசல். உங்களுடைய ஹதீஸை நீங்கள் சொல்லுங்கள். අපගේ හොඳම අය වන්නේ හොඳම හැසිරීම් සහ ගතිගුණ ඇති අය. සහි අල්බුහායි. කියාම චේතනාවෙන් විනිශ්චය කරනු ලැබේ. සහි මුස්ලිම්. දැනුම සෙවීම සෑම මුස්ලිම් වරයෙකුටම අනිවාර්ය වේ. ජාමි අත්-තිර්මිදි නබි සල්ලල්ලාහු අලයිහි වසල්ලම් තුමාණෝ පාසුහ. ඔබගේ හොඳම අය වන්නේ ඔහුගේ පවුලට හොඳම තැනැත්තාය. සුනන් අබූ දාවුද් නබි සල්ලල්ලාහු අලයිහි වසල්ලම් තුමාණෝ පාසුහ. ඔබගේ හොඳම අය වන්නේ හොඳම චරිත හා පාරිසරිකත්වයේ ඇති අයයි. සහි අල්-බුහාරි. அடுத்ததாக எங்களுடைய வண்ணக்கனவுகளை நனவாக்கும் மின்னும் மின்மினிகள் நிகழ்ச்சியில் யாருடைய குரல் ஒலிக்க போகின்றது? இவருடைய குரல் அநேகமாக பாடசாலையில் அதிகமாக ஒலிக்கின்ற ஒரு குரல் என்று இவருடைய தாயார் எங்களுக்கு அறிவித்திருந்தார். ருக்கையார், உங்களை பற்றிய அறிமுகத்தை நீங்களே சொன்னால் நன்றாக இருக்கும். எனது பெயர் MR ருக்கையார் அலீம். நான் அல்-அக்ஷாம் மகாவித்யாலயத்தில் கல்வி பயில்கின்றேன். நான் தரமேலில் படிக்கிறேன். இன்று நீங்கள் இந்த மேடையில் என்ன சொல்ல போகின்றீர்கள்? அப்பே பாசன சிங்கள முறையிலான ஒரு
உரை ஒன்றை வழங்க போகின்றார். இதோ ஒளிவாங்கி ருக்கையாவிடம். වයඹ පළාතේ කුරුණෑගල අධ්‍යාපන කලාපයේ පොල්ගහවල කොට්ටාශයේ පිහිටි මගේ පාසල අලක්ෂා මහා විද්‍යාලයයි. 1962 වර්ෂයේ සිසුන් 5 දෙනෙකුගෙන් ආරම්භ කළ අපේ පාසල මෙය වන විට සිසු සිසුවියන් 500ක් පමණ ඉගෙනුම ලබන ප්‍රදේශයේ ඉතා ජනප්‍රිය පාසලක් විය. අපි අපේ පාසලේ සතු වටිනාවක් දෙයක් වටිනාම සම්පතක්. මේ පාසලක් ලෙස සුරකීම අපේ වගකීමක්. අපි දන්නවා පාසල කියන්නේ පොදු දේපලයි. පොදු දේපල සුරකීම අපේ යුතුයකමක්. අපි දන්නවා පාසල කියන්නේ ගොඩනැගිලි, මේස, පුටු, මේ සියලුම උපකරණ පොදු දේපලයි. මෙහා සුරකීම අපේ වගකීමක්. නමුත් වර්තමානයේ වන විට මෙම ගොඩනැගිලි උපකරණ සුරකීමට එහා කිය වගකීම් කොටසක් අපි වෙත පෙරවරි තිබෙනවා. හේතුව වර්තමානයේ වන විටම සමාජයට විවිධ උවදුරවලට කොදිරි වී තිබෙනවා. මත්ද්‍රව්‍ය නුසුදුසු හැසිරීම් සමාජ අපචාරය මේ අතර තිබෙනවා. මෙම උවදුරවලට අපගේ පාසල් පද්ධතියට හසු වෙමින් පවතිනවා. එම නිසා අපගේ පාසල මෙම තත්ත්වයෙන් අපගේ පාසල රැක ගැනීම අප සතු විශාල වගකීමක්. විශේෂයෙන්ම මත්ද්‍රව්‍ය හා ජංගම දුරකථන විනි උපංගාපී පාසල තුළට පැමිණිය ආවර කළ යුතුයි. බොහෝ දුරට සමහර පාසල් මෙම වසඟයට කොදිරි වෙලා තිබෙනවා. එම නිසා අපගේ පාසල සුරකීමට යම් කිසි වැඩපිළිවෙලක් අවශ්‍යයි. මම හිතනවා ගමකට සහ නගරයට මෙදිව පිහිටා ඇති අපේ පාසල මෙම සමාජ අවතුරුන් සුරක්ෂිත පාසලක්. ඊට හේතුව පාසලක් වඩා විදුල්පතිතුමා, ගුරු මහත්ම මහත්මී, දෙමෝපියන් ආදී ශිෂ්‍යයන් ප්‍රමුඛ ආරක්ෂිත බවලක් පවතින නිසා අපේ පාසලේ කිසිම සහෝදර සහෝදරියක් පාසලේ සම්පත් විනාශ කරන්නේ. අපේ පාසලේ ගොඩනැගිලි ඇතුළු සියලුම ස්ථාන ලස්සනට තියෙනවා. අපේ පාසලේ අනාරක්ෂිත ස්ථාන නැහැ. ඒ වගේම ඩෙන්ගි වැනි රෝග බෝ කරන ස්ථාන නැහැ. අපි හැමදාම අපි අපේ පාසල සුරකිමු, පිරිසිදු කරමු. දිනපතා අපි අපේ පාසල සුරකිය යුතුය. ඒ වගේම සෞඛ්‍ය ආරක්ෂිත පරිසරයක් පවත්වා ගත යුතුය. ඒ වගේම විනයදර්ශක සහෝදර සහෝදරියන් ලෙස පාසල තුළට හැසිරෙමු. குரல்களில் ஒரு வசீகரம் இருக்கும். அப்படியான ஒரு வசீகரமான குரல் தான் இவருடையது. ஆம், ஃபாத்திமா நுஹா. நுஹா இன்று என்ன சொல்ல போகிறீர்கள் என்பதை உங்களுடைய குரலிலேயே சொல்லுங்கள். I am Fatima Nuha from Badiuddin Mahmood Girls College, Kandy. I live in Kandy. I am 14 years old. And today I stand before you to speak a little story and take you through an interesting lesson of my life. So, as today's event has started gracefully, I would like to take this opportunity to take you through an interesting story. So may I have your attention, please? On my 13th birthday, my father took me on a surprise trip. It was to visit a poor village. That evening, me, my brother and my parents got ready and we got on the car. Soon it began to become dark, but we reached our destination. After reaching there, I got off the car and to my surprise, I saw 2 children playing with a dog. I turned to look at their house. It was a small cottage made out of clay. I was really surprised. This because they were so happier than us. Soon we talked with their parents and I made new friends too. And then it was supper time. I washed my hands and got into the house, expecting to see a dining table. But there was no dining table or anyone inside. And then I heard my parents calling me. Nuha, we are outside. Come. And then I ran outside to find them sitting around a campfire. I was really surprised. With roasted fish, I was already drooling when I saw the tomatoes with salad. அடுத்ததாக எங்களுடைய மின்மினி, குட்டி மின்மினி யார் என்றால் மீனா. இன்று என்ன சொல்ல போறீங்க? கவிதை. மீனா கவிதை சொல்ல போறாங்க. நமக்கு வேண்டியது பொலித்தனம் இல்லாத புன்னகை, சுயநலம் இல்லாத உறவு, கைமாறு கருதாத உதவி, கவலையை மறக்க வைக்கும் நட்பு, எதிர்பார்ப்பு இல்லாத அன்பு. வசலாம். புன்னகை பற்றி ஒரு
கவிதையை எங்களுடைய குட்டி மீனா சொன்னார். அதற்கு அடுத்ததாக ரிம்ஸ் ஆஃப் ஐஸ் என்ன சொல்ல போறீங்க? அஸ்ஹாபுல் கஹஃப் குகைவாசிகள் பற்றிய வரலாறு. முன்னொரு காலத்தில் திக்யானுஸ் என்ற மன்னன் ஒரு நாட்டை ஆட்சி செய்தான். அவனும் அந்நாட்டு மக்களும் தனது படைப்பாளன் அல்லாஹ்வை ரப்பாக ஏற்காதிருந்தனர். அவர்கள் பொய்யான தெய்வங்களையே உருவாக்கி வணங்கினார்கள். இவர்களுக்கு மத்தியில் தனது ஏக இறை கொள்கையை நம்பிய 7 இளைஞர்கள் இருந்தார்கள். அவர்கள் பரஸ்பரம் ஒருவரை ஒருவர் ஆழமாக நேசித்தனர். அவர்களின் மனசாட்சிக்கும் பகுத்தறிவிற்கும் முரணில்லாமல் நடந்து கொண்டார்கள். நாளடைவில் இவர்கள் பற்றிய விவரம் அவ்வரசனுக்கு தெரிய வந்தது. தனது கொள்கைக்கு இவர்கள் எதிரானவர்கள் என்பதால் இவர்களை ஒழித்து கட்ட வழி கண்டான். இவ்விடயத்தை அறிந்த அவ்வேழு இளைஞர்களும் அடர்ந்த காட்டுக்கு தப்பி ஓடினார்கள். அங்கு ஒரு குகைக்குள் தங்க ஆரம்பித்தார்கள். களைப்புற்ற அவர்கள் தூங்கினார்கள். அப்போது அவருடன் பயிற்றப்பட்ட ஓர் நாயும் இருந்தது. பின்னர் அல்லாஹ் அவர்களை விழிக்கச் செய்தான். தாங்கள் எவ்வளவு காலம் உறங்கினோம் என்பதை அறியாத அவர்கள் திகைத்து நின்றார்கள். தாங்கள் ஓரிரு நாட்கள் உறங்கியிருக்கலாம் என அவர்களில் ஒருவர் கூறிய போது, தாங்கள் உறங்கிய காலத்தை அல்லாஹ் மாத்திரம் அறிவான் என்றார்கள். பிறகு அவர்களுக்கு பசி அடித்தது. தன்னிடமிருந்து வெள்ளிக்காசலை கொடுத்து ஒருவரை கவனமாக கிராமப்புறத்திற்கு அனுப்பி வைத்தார்கள். கிராமப்புறத்திற்கு சென்ற அவ்விளைஞனின் கையில் இருந்த வெள்ளிக்காசை கண்டு அனைவரும் திகைத்தார்கள். இது 300 வருடங்களுக்கு பழமையான காசாக உள்ளது என்றார்கள். திகைத்த அவ்விளைஞன் அவசரமாக குகையை நோக்கினான். மக்களும் அவர்களை பின்தொடர்ந்தனர். குகையை அடைந்த மக்கள் இந்த காலமாக சொல்லப்பட்டு வந்த அவ்வேழு இளைஞரும் இவர்கள் தான் என மகிழ்ச்சி அடைந்தார்கள். மக்கள் திருந்தியிருந்ததை கண்ட அவர்களும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். இவ்வாறுதான் அல்லாஹ் தன் வாக்கை நிறைவேற்றுவான் என உறுதியாய் நம்பினார்கள். அந்த வரலாற்று கதையை தொடர்ந்து எங்களுடன் இருக்கின்றார் யார்? MSM ஹாசிம். நீங்க என்ன சொல்ல போறீங்க இன்னைக்கு? ஹதீஸ். قال رسول الله صلى الله عليه وسلم الصلاة مفتاح الجنة. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், சுவர்க்கத்தின் திறவுகோல் தொழுகையாகும். قال رسول الله صلى الله عليه وسلم خيركم من تعلم القرآن وعلمه. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், உங்களில் சிறந்தவர் குர்ஆனை கற்று அதனை பிறருக்கு கற்றுக் கொடுப்பவராவார். قال رسول الله صلى الله عليه وسلم العناء من الله والعجلة من شيطان. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், நிதானம் என்பது அல்லாஹ்வின் புறத்தில் இருந்தும் அவசரம் என்பது சைத்தானின் புறத்தில் இருந்தும் ஏற்படும். قال رسول الله صلى الله عليه وسلم الطهور شطر الإيمان. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், சுத்தம் ஈமானின் பாதியாகும். قال رسول الله صلى الله عليه وسلم الجنة تحت أقدام أمهاتي. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், சுவர்க்கம் என்பது தாயின் பாதத்தின் கீழ் உள்ளது. அந்த ஹதீஸ்களை தொடர்ந்து எங்களோட ஒரு குட்டி மீன்மினி இருக்கின்றார். மஹதியா என்ன சொல்ல போறீங்க? பிஸ்மில்லா ஓத போறேன். பிஸ்மில்லா என்பதன் முக்கியத்துவத்தை பற்றி எங்களுடைய குட்டி மீன்மினி மஹதியா சொல்ல போகின்றார். Let us say Bismillah. Let us say Bismillah before we eat. Let us say Bismillah before we dress. Let us say Bismillah when we write. Let us say Bismillah when we read. Let us say Bismillah before we sleep. Let us say Bismillah before we wake up. Let us say Bismillah when we recite the Quran. பிஸ்மில்லா என்ற வார்த்தைகள் எப்பொழுதெல்லாம் சொல்ல வேண்டும் என்பதை மிக அழகாக எங்களுடைய குட்டி மீன்மினி மஹதியா இப்பொழுது வழங்கினார். அதனைத் தொடர்ந்து எங்களுடன் இருக்கின்றவர் யார் என்றால் ஜிக்ரா ஜரூப். இன்று ஜிக்ரா எங்களுடன் இணைந்திருப்பது ஒரு கவிதையை சொல்வதற்கு. மதி 2 மௌட்டிகத்தில் திரிந்தோரிடையே மதியாக மண்ணிலே அவதரித்தீர். மதி 2 மௌட்டிகத்தில் திரிந்தோரிடையே மதியாக மண்ணிலே அவதரித்தீர். உண்மைக்கு உருவாயும் நம்பிக்கைக்கு நல்வடிவாயும் உத்தம நீர் உறவாடினீர். அவதரிக்க முன் அன்பு தந்தையை இழந்தீர்.
அகவை ஆயினில் அன்னையை இழந்தீர். ஆனாலும் நட்புணத்தில் சிறந்து நிலைத்தீர். பெண்ணீதம் நழுவிய ஜாகிலியத்தில் மங்கையவள் போற்றப்பட வலியத்தனையும் செய்தீர். அனாதைகளுக்கு அடைக்கலம் கொடுத்தீர். அனாதைகளுக்கு அடைக்கலம் கொடுத்தீர். அன்பில் சிறந்தவராக வழிகாட்டினீர். ஒளிபவலும் வார்த்தைகளால் புவி எங்கும் ஒளிமயமாக்கினீர். ஒளிக்கவலும் வார்த்தைகளால் புவி எங்கும் ஒளிமயமாக்கினீர். வழிகாட்டலை இரவும் பகலும் பாரெங்கும் ஒளித்திர செய்தீர். ஹிராவில் நலித்திருந்து உலகோரை விழிக்க செய்தீர். அழியாத தீன் மலரை நறுமணம் கமலச் செய்தீர். நறுமணம் கமலச் செய்தீர். ஆம், ஒரு அழகான கவிதையினை வழங்கினார் விக்ரா சரூப். எங்களுடைய குழந்தைகளுக்கு ஒரு மேடை கூச்சம் என்பது இருக்கும். அந்த மேடை கூச்சம் போக வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரு வருட காலமாக வானொலியில் மட்டுமே ஒலித்துக் கொண்டிருந்த இந்த மின்னும் மின்மினிகள் நிகழ்ச்சியினை நாங்கள் இன்று மேடையில் ஏற்றினோம். அதே போல எங்களுடைய குழந்தைகளுடைய குரல்கள் ஒரு இடத்தில் தங்கிவிடக் கூடாது. அது எப்பொழுதுமே எல்லா இடங்களிலுமே படர்ந்து செல்ல வேண்டும் என்பதற்காகவே இன்று எங்களுடைய மின்னும் மின்மினிகள் நிகழ்ச்சியில் இருந்து 30 குழந்தைகளை நாங்கள் தேர்ந்தெடுத்து இந்த மேடையில் சேர்த்திருக்கின்றோம். என்ன குழந்தைகளே, அன்று மேடையில் ஒலித்த உங்களுடைய குரல்கள் வானொலியில் கேட்க மகிழ்ச்சியாக இருந்திருக்கும் தானே? மற்ற குழந்தைகள் கவலை கொள்ள வேண்டாம், உங்களுடைய குரல்களும் அடுத்த வாரம் ஒளிபரப்பு ஆகும். அதுவரைக்கும் எங்களுடைய நிகழ்ச்சிக்காக நீங்கள் காத்திருங்கள். அடுத்த வாரமும் கம்பளை ஜாஹிரா மஹமூத் மண்டபத்தில் ஒளிப்பதிவு செய்யப்பட்ட உங்கள் குரல்களோடு சந்திக்கும் வரை சலாம் கூறி விடை பெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேயர்கள் இதுவரை மின்னும் மின்மினிகள் சிறுவர் நிகழ்ச்சி கேட்டீர்கள். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார் ஊதாப்பூ ஜிமாரா அலி. மௌலிது அஹ்மத் தாஹல் ஹாதி ஃபைதுன் மின் நூரிர் ரஹ்மான் அஸ்னர் ரஹ்மான்.